உண்மையின் நிழல் எபிசோட் 6. சில சூழ்நிலையின் காரணமாக ஆலியாவும் தனுஷும் திருமணம் செய்து கொண்டார்கள். இரவு நேரமடைந்து வீட்டின் முற்றத்தில் மெல்லிய காற்று வீசியது. அந்த காற்றோடு சேர்ந்து ஒரு விதமான அசௌகரிய உணர்வு ஆலியாவுக்கு வந்தது. தனுஷ் வழக்கம் போல சற்றே சிந்தனையோடு அமர்ந்திருந்தான். அவன் கண்களில் தெரியும் பார்வை எதையோ மறைக்க நினைப்பது போல இருந்தது. ஆலியா அவனிடம் மெதுவாக கேட்டாள், தனுஷ், நீங்கள் ஏதோ டென்ஷனில் இருக்கிற மாதிரி தெரியுது, என்ன பிரச்சனை? என்னிடம் எதையும் மறைக்க வேண்டாம் என்றாள். தனுஷ் சற்றே திகைத்து அவளை நோக்கி புன்னகைத்தான். எதுவும் இல்லை, சின்ன சின்ன வேலை டென்ஷன் தான், நீ கவலைப்பட வேண்டாம் என்றான். ஆனால் அந்த சிரிப்பு போலியானது என்று ஆலியா தெரிந்து கொண்டாள். அவள் உள்ளம் கலங்கியது. அன்றைய தினமே கிராமத்திலிருந்து தனுஷுக்கு ஒரு கடிதம் வந்திருந்தது. அந்த கடிதத்தின் உள்ளடக்கத்தை அவன் யாரிடமும் சொல்லவில்லை. அடுத்த நாள் காலையில் ஆலியா தனுஷ் அறையை சுத்தம் செய்யும்போது அந்த கடிதம் தரையில் விழுந்து கிடப்பதை கண்டாள். அவள் அதை படித்தவுடன் அதிர்ச்சி அடைந்தாள். அந்த கடிதத்தில், தனுஷ், நீ எவ்வளவு தூரம் ஓடினாலும் உன் கடந்த காலம் உன்னை தேடி வரும். உண்மை வெளிச்சத்துக்கு வரும் நாள் அதிக தூரத்தில் இல்லை என்று அந்த மொட்டை கடிதத்தில் எழுதியிருந்தது. ஆலியாவின் கைகள் நடுங்கின. தனுஷின் கடந்த காலம், அது என்ன? அவன் எனக்கு எதையும் சொல்லவில்லையே. இப்படி ஒரு மிரட்டல் கடிதம் வருது என்றால் அவன் வாழ்க்கையில் என்ன நடந்தது என்ற கேள்விகள் மனதை பிடித்து கொண்டன. மாலை நேரத்தில் ஆலியா தனுஷிடம் மெதுவாக கேட்டாள், நான் உன்னோட மனைவிதான? உன்னுடைய வாழ்நாளில் நடந்த உண்மைகளை அறிய எனக்கு முழு உரிமையும் இருக்கு. அந்த கடிதத்தில் என்ன சொல்லியிருக்காங்க? நீ என்னிடம் ஏன் மறைக்கிறாய் என்றாள். தனுஷ் முதலில் மௌனமாக இருந்தான். பின்பு சொல்ல ஆரம்பித்தான். ஆலியா, நான் சொல்ல வேண்டிய விஷயம் உண்டு. ஆனால் அந்த உண்மை உன்னை விலகச் செய்யும் என்பதால் தான் நான் இதுவரை மறைத்தேன் என்றான். ஆலியாவின் இதயம் வலித்தது. அவள் திடமாக பேசினாள். உண்மை எவ்வளவு வேதனை கொடுத்தாலும் அதை கேட்கும் துணிவு என்னிடம் இருக்கு. நீ சொல்லாமல் இருப்பதுதான் என்னை இன்னும் அதிகமாக புண்படுத்துது. தனுஷின் கண்களில் கண்ணீர் தேங்கியது. அவன், இன்று நீ கேட்கும் அந்த கடந்த காலம் நம்ம வாழ்க்கையை முழுமையாக மாற்றும் ஆலியா. அந்த சொற்கள், அந்த சூழ்நிலை இருவரின் வாழ்க்கையிலும் பெரிய புயல் நெருங்குவதை உணர்த்தியது. இரவு நீண்டது. மின்விளக்கின் ஒளியில் தனுஷ் தன்னுடைய மனதுக்குள் பல ஆண்டுகளாக புதைத்து வைத்திருந்த ரகசியத்தை வெளிப்படுத்த வேண்டிய தருணம் வந்துவிட்டது. ஆலியா அவனுக்கு எதிரே அமர்ந்திருந்தாள். அவள் கண்களில் கண்ணீர் கலந்த அச்சமும் எதிர்பார்ப்பும் தெரிந்தது. தனுஷ் மெதுவாக சொல்லத் தொடங்கினான். ஆலியா, என் வாழ்க்கை எப்போதுமே சுத்தமான பாதையில் போகவில்லை. நீ நினைப்பது போல நான் ஒரு சாதாரண மனிதன் இல்லை. என் கடந்த காலத்தில் நடந்தது உன்னுடைய நம்பிக்கையை குலைக்கும் என்பதால் தான் நான் இதுவரை மௌனமாக இருந்தேன் என்றான். ஆலியாவின் கைகள் நடுங்கின. அவள் மனதில் பல கேள்விகள் சுழன்றன. தனுஷ், என்ன நடந்தது? என்னை ஏமாற்றினாயா என்று மெதுவாக கேட்டாள். தனுஷ் ஆழ்ந்த மூச்சை விட்டான். 5 வருடங்களுக்கு முன்பு நான் இந்த நகரத்தில் இல்லை. என் கிராமத்தில் பெரிய சண்டை நடந்தது. அந்த சண்டையில் என் கையால் தவறுதலாக ஒரு உயிர் போய்விட்டது என்றான். ஆலியா அதிர்ச்சியில் வாயடைத்தாள். அது கொலையா என்று கேட்டாள். தனுஷின் கண்களில் கண்ணீர் பொங்கி வந்தது. நான் அவனை கொல்ல நினைக்கவில்லை ஆலியா, அது ஒரு விபத்து என்றான். ஆனால் அந்த சம்பவத்துக்கு பிறகு என்னை அந்த கிராமத்திலிருந்து துரத்த ஆரம்பிச்சிட்டாங்க. என்னை குற்றவாளி என்று முத்திரை குத்துனாங்க. அதனால்தான் நான் இங்கே ஓடி வந்துட்டேன் என்றான் தனுஷ். ஆலியாவின் மனதில் புயல் எழுந்தது. அவள் ஒரு பக்கம் தனுஷை ஆறுதல் கூற விரும்பினாள். மறுபக்கம் அவன் கடந்த கால உண்மை அவளுக்கு பயமளித்தது. அதே சமயம் தனுஷ், அந்த கடிதம் அனுப்பியவர் யார் தெரியுமா என்றான். அந்த சம்பவத்துக்கு சாட்சியாக இருந்தவன் தான் அது. அவன் இன்னும் உயிரோடு இருக்கான். அவன் என்னை வெளிச்சத்துக்கு இழுத்து வருவான் என்றான். அந்த சொற்கள் ஆலியாவின் உள்ளத்தில் ஒலித்து கொண்டே இருந்தன. அவள் மெதுவாக கேட்டாள், நீ என்னை நம்பலாம். உன்னோட பக்கம் நின்று உன்னோட வாழ்க்கையை காப்பாற்ற தயாராக நான் இருக்கிறேன். ஆனால் நீ என்னை முழுமையாக நம்பணும் என்றாள். தனுஷின் கண்களில் நம்பிக்கை ஒளிர்ந்தது. ஆலியா, நீதான் எனக்கு இருக்கிற ஒரே துணை. நீ என்னோட பக்கம் இருந்தா எந்த புயலும் என்னால் எதிர்க்க முடியும் என்றான்.
அந்த இரவு இருவரின் வாழ்க்கையும் பெரிய முடிவின் வாசலில் நின்றது. கடந்த காலத்தின் இருண்ட நிழல்கள் எதிர்காலத்தின் வெளிச்சத்தை கட்டுப்படுத்த முயன்றன. அடுத்து எபிசோட் 7இல் அந்த சாட்சியின் நிழல் அவர்களின் வாழ்க்கையை தொடும் தருணம் தொடரும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.